வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரவணன் பாயை தரையில் விரித்து தலைவணி எடுத்து போட்டுட்ருக்க. அங்கே வர்ற மயில், என்னமாம்மா பண்ணுறீங்க அப்படின்னு ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு தரையில் படுக்கையை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது என்னோட விருப்பம் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்ல, ஓஹோ நீங்கள் தரையில் படுத்தா அப்போ நானும் தரையில் தான் படுப்பேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு தலைவணி எடுத்து கீழே போட்டுட்டு போர்வையை கையில் எடுக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சரவணன் கேட்க, நானும் தரையில் உங்க கூடவே படுத்துக்கிறேன் அப்படின்னு மயில் போர்வையை விரிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்க. பயங்கர கடுப்பாகிற சரவணன் தலைவணியை தூக்கி மேலே வச்சுட்டு போர்வை எடுத்துட்டு கட்டிலுக்கு வர்றாரு. உடனே மயிலும் தலைவணி எடுத்து கட்டிலில் போட்டு போர்வையை தூக்கிக்கிட்டு கட்டில் பக்கத்துல வர்றாங்க. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், ஆனா பச்சை புள்ள மாதிரி நடந்துக்கிறது. ஏய் இப்ப என்னடி உனக்கு பிரச்சனைன்னு சரவணன் கேட்க, ஏன் மாமா இன்னும் 80 நாளைக்கு தான் நம்ம ஒரே ரூம்ல இருந்துகிட்டு என்னைய யாரோ தெரியாத ஆள் மாதிரி நடத்த போறீங்க அப்படின்னு மயிலு கேட்க, நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் இப்படிதான் எடுக்க போறோங்கிறாரு சரவணன். ஓஹோ அப்ப சுத்தி வளைச்சு என்னை வீட்டை விட்டு போக சொல்றிய அப்படித்தானே என்ன மயிலு கேட்க, நான் நேரடியாவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உனக்கு உங்க வீட்டுக்கு போகணும்னா தாராளமா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சரவணன் சொல்ல, கொஞ்சமாவது இறங்கி வருவாருன்னு பார்த்த மயிலு இப்படி சொன்னதும் திகைச்சு போய் பார்க்குறாங்க. அவரு மறுபடியும் மேலே வச்ச தலைவணியை கையில் எடுத்து கீழே போட்டுட்டு கையில இருந்த போர்வையோட உட்கார போறாரு. ஏன் மாமா எதுக்கு மாமா என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு மயிலு கேட்க, ஏய் சித்திரவதைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமாடி? பாய திறந்தா பொய்ய தவிர வேற எதுவுமே வராத ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கேன் பாத்தியா, அதுதான்டி சித்திரவதை, அதுதான் சித்திரவதை அப்படின்னு சரவணன் கடுப்போட சொல்ல, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? குழந்தை விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா மாமா அப்படின்னு மயிலு கேட்க, நீ சொல்லுவடி, நீ பொய் சொல்லுவடி அப்படின்னு சரவணன் கோவப்படுறாரு. ஐயோ மாமா நான் என்ன பேசுறேன்னே புரிஞ்சுக்காம தினம் தானே இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க. அவர் எதுவும் சொல்லாம குனிஞ்சு தலைவாணி எடுக்க, ஐயோ மாமா அப்படின்னு மயிலு கூப்பிட்டு இருக்க, முதல்ல இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வான்னு சொல்ல அவங்க பாயை விட்டு நகர்றாங்க. பாயை சுருட்டுறாரு சரவணன். மாமா மாமா இப்ப என்ன பண்றீங்க மாமா, மாமா மாமா அப்படின்னு மயில கூப்பிட்டுக்கிட்டே வர, துளி கூட சட்டை பண்ணாம ஹாலில் வந்து பாய விரிக்கிறாரு சரவணன். மாமா மாமா என்ன ஹாலில் தூங்க போறீங்களா அப்படின்னு மயிலு கேட்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஆமாங்கிறாரு சரவணன். ஏன் அப்படிங்கிற மயிலு, கதிரும் ராஜியும் அவங்க ரூம்ல தூங்குறாங்க, செந்தில் தம்பியும் மீனாவும் அவங்க ரூம்ல தூங்குறாங்க, இப்படி நீங்க பாட்டுக்கு ஹாலில் வந்து தூங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னு மயிலு கேட்க, மற்றவங்க ரூம்ல எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி எனக்கு என் ரூம்ல கிடைக்கலன்னு அர்த்தங்கிறாரு சரவணன். அத்தையும் மாமாவும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு மயிலு கேட்க, அதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. உள்ளர வாங்க மாமான்னு மயிலு கூப்பிட, ஏய் நான் வர முடியாதுன்னு சரவணன் சொல்ல, ஐயோ உள்ளர வாங்க மாமாங்கிறாங்க மயிலு. மயிலு சரவணனோட கைய பிடிச்சி இழுக்க, ஏய் விடுறி விடுடி, கத்தாத யாருக்காவது கேட்க போகுது அப்படின்னு சொல்ல, குரலை தலைச்சிக்கிட்டு வாங்க முதல்ல உள்ளர வாங்க அப்படின்னு மயிலு பிடிவாதமா கூப்பிட்டு இருக்க, நான் வரலன்னு சொல்றேன் இல்லைங்கிறாரு அவரும். மாமா உள்ளர வாங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கத்த, சரவணன் உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் ரூம்கள் எல்லாம் பாக்குறாரு. குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்லலைன்னு எத்தனை தடவை சொல்றேன், ஆனா நீங்க ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயிலு கத்த பதறாரு சரவணன். ஏய் மெதுவா பேசு, எதுக்கு கத்துற அப்படின்னு அவருக்கு மெதுவா கேட்க, அப்ப நீங்க உள்ளர வாங்கங்கிறாங்க மயிலு. சரவணன் டென்ஷன் அடக்கிக்கிட்டு, நான் சொல்றேன் இல்ல வரலன்னு, நீ போங்கிறாரு. அப்படியா, நீங்க உள்ளர வர வேண்டாம், நானும் ஹாலுக்கு வர்றேன் இருங்க, ஹாலில் வந்து படுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூம் பக்கமா போக, கையில இருக்க போர்வையை கீழே போட்டுட்டு போற மயில டப்புன்னு பிடிச்சிக்கிறாரு சரவணன். கையை பிடிக்கிறவரு, ஓவரா நாடகம் போடாத அப்படின்னு சொல்ல, யாரு நாடகம் போடுறாங்க, நீங்க தான் இப்ப நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு வேண்டாம் சொல்றதை கேட்டுக்கங்கிறாரு சரவணன். மாமா நீங்க ஹாலில் படுக்க போறீங்கன்னா நானும் ஹாலில் தான் படுக்க போறேன், எல்லாரும் நம்மளை பார்க்கட்டும், ஏன் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கீங்கன்னு கேட்கட்டும் அப்படின்னு மயிலு கத்திக்கிட்டு இருக்க. கதவு திறந்துகிட்டு கோமதி வர்றாங்க. ஏய் எதுக்கு பண்ணி கத்திக்கிட்டு இருக்கன்னு சரவணன் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க தான் இப்படி கத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. அங்க வர்ற கோமதியை பார்த்துட்டு டக்குன்னு 2 பேரும் ஆஃப் ஆயிடுறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அம்மா அம்மா இல்லம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலு மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தாலே, என்னடா இது பாய் தலைவாணி இல்லைன்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா அது அப்படின்னு சரவணன் தடுமாறிட்டு இருக்க. அத்தை அது ஒன்றும் இல்லை அத்தை
அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர, அம்மா மயிலு கத்தலம்மா, ஏதோ புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல, குழம்பி போற கோமதி, புலம்புனாளா? எதுக்குடா புலம்புனா அப்படின்னு கேட்க, அது ரூம்ல ஃபேன் வேகமா சுத்தலம்மா, அதுக்கு தான் புலம்பிட்டு இருந்தா அப்படின்னு மயில பேச விடாம சரவணனே முடிக்கிறாரு. ஏண்டா ஆளை கூப்பிட்டு பார்க்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கோமதி கேட்க, இல்லம்மா நானே பார்த்துடுவேன், டைம் இல்லம்மாங்கிறாரு சரவணன். கோமதி அடுத்து என்ன கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, இல்லம்மா உள்ளர ஒரே வெக்க, அதான் புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சரவணன் மறுபடியும் சொல்ல, அதுக்கு தான் தலைவணி போர்வையெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து படுக்க போறியாடா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா ஆமான்னு தலைய வேகமாட்டுறாரு சரவணன். டேய் மறந்தே போச்சு, மச்சில ஒரு பெரிய டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து உள்ளர வச்சு படுக்க வேண்டியது தானேடா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம்மா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கோமதி திரும்ப, அம்மாமா வேண்டாம்மா நானே போய் எடுத்துக்கிறேம்மா, நீங்க இருங்க நானே எடுத்துட்டு வரேன்னு மயில திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு சரவணன் அங்கே இருந்து போக அவரை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க மயிலு. ஏம்மா இப்படி சத்தமாவாடி புலம்புவ, நான் கூட ஏதோ சண்டையோன்னு நினைச்சு பதறி ஓடி வந்தேன்டி அப்படின்னு கோமதி கேட்க, உண்மையை சொல்லிடலாமான்னு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க மயிலு. சரி காலையில ஞாபகப்படுத்து, நானே ஃபேனை சரி பண்ண ஆளை வர சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்தை அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாங்க மயிலு. சரவணனும் ஃபேனோட வந்துடுறாரு. அம்மா எடுத்துட்டேன்னு அவர் வந்து கீழே வைக்க, டேய் இதுல காத்து நல்லா வரும்டா, எடுத்துட்டு போய் வச்சு உள்ளர வச்சு 2 பேரும் படுங்க புரியுதான்னு கேக்குறாங்க கோமதி. சரிம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல, போங்க 2 பேருங்கிறாங்க. நாங்க போய்க்கிறோமா, நீ போமா நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு அவரு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திரும்ப சரவணன் ஃபேன் எடுத்துட்டு போக, கீழே கிடக்கிற பாய் தலைவணி போர்வையெல்லாம் மயில எடுத்துட்டு இருக்காங்க. உள்ளர கொண்டு வந்து ஃபேனை வச்சுட்டு கடுப்பா தலையை சுரிஞ்சிட்டு நிக்கிறாரு சரவணன். மயில ரொம்ப அப்பாவியா வந்து நின்னுகிட்டு, நான் அத்தனை தடவை சொன்னேன் உள்ளர வாங்கன்னு, நீங்க கேட்கவே இல்லை, உங்க அம்மா வந்ததும் மறுபேச்சு பேசாம அப்படியே அமைதியா உள்ளர வந்துட்டீங்க அப்படின்னு மயிலு கேட்க, அப்புறம் என்னை என்ன பண்ண சொல்ற? இது பிரச்சனை, இப்படிலாம் ஆயிடுச்சு, குழந்தை விஷயத்துல இவ ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டா என்கிட்ட, அதனால எங்க 2 பேரு கூடயும் சண்டைன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்றியா? உன் கதையெல்லாம் தெரிஞ்சதுன்னு வையி, எங்க அம்மாவுக்கு நெஞ்சே வெடிச்சிடும்டி அப்படின்னு சரவணன் சொல்ல, மயில திருட்டுமொழி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. மாமா திரும்ப எல்லா பழியும் என் மேலேயே தூக்கி போடாதீங்க, படிப்பு விஷயத்துல பொய் சொன்னேன் தான், இல்லைன்னெல்லாம் சொல்லல, ஆனா குழந்தை விஷயத்துல சத்தியமா நான் எந்த பொய்யும் சொல்லல அப்படின்னு மயில சொல்ல, ஏய் முதல்ல கத்துறத நிப்பாட்டு அப்படின்னு சரவணன் மிரட்ட, நான் அப்படிதான் கத்துவேன், நீங்க மட்டும் என்ன கத்திக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு மயில கத்த, ஏய் தயவு செய்து கத்துறத நிப்பாட்டு, கொஞ்சம் அமைதியா பேசு அப்படின்னு சரவணன் சொல்ல, மயில அமைதியா நிக்கிறாங்க. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்ட, இப்ப கத்தி ஊரையே கூட்ட போற அதுதானேன்னு கேக்குறாரு. மயில சரவணனை பார்க்க, ஏய் எங்க அப்பா அம்மா எல்லாம் பாவம்டி, அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்க என்னால முடியாதுங்கிறாரு சரவணன். ஏன் மாமா அப்ப கூட அம்மா அப்பாவை பத்தி தான் பேசுறீங்க, என்னைய பத்தி கவலையே பட மாட்டீங்களான்னு மயில கேக்குறாங்க. நீங்க பாட்டுக்கு தரையில படுக்கிறீங்க, வெளியில போய் படுக்கிறீங்க அப்படின்னு மயில சினிங்கிட்டு இருக்க, ஏய் இப்ப என்னடி, நான் இந்த கட்டில்ல படுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படின்னு மயிலு மேலையும் கிளையுமா தலையாட்ட, சரி படுக்கிறேன், படுத்து தொலைகிறேன், ஆனா தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு கத்திக்கிட்டே கட்டில ஏறி படுக்கிறாரு சரவணன். என்னைக்குதான் நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய் வாய மூட்ரி அப்படின்னு போர்வை தூக்கி முகத்துல விசிறிட்டு ஓரமா வந்து படுத்துக்கிறாரு சரவணன். பரவாயில்ல, மயிலுக்கு பாக்கியத்தோட மகளா இருக்க 10 பொருத்தமும் பக்குன்னு பொருந்தது. எப்படியோ அவங்க நினைச்சத கொஞ்சம் கொஞ்சமா சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு படுத்துக்கிட்டாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு மயில வந்து படுத்துடுறாங்க. ராஜி அவங்க ரூம்ல பெட்ல உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல தான் போறேன், 10 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னான் அப்படிங்கிற ராஜி மறுபடியும் மொபைல் எடுத்து பார்த்துட்டு, மணி 11 ஆகுது இன்னும் காணோம் அப்படின்னு தனக்குத்தானே பேசிட்டு இருக்க கதிர் உள்ளர வந்து பேக வைக்கிறாரு. 100 ஆயுசுன்னு ராஜு சொல்ல, யாருக்குன்னு கேட்குறாரு கதிர். உனக்கு தான் அப்படின்னு ராஜு சொல்ல, ஓ அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நிற்கிறாரு. இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டேங்கிறாங்க ராஜி. சரி உட்காரலாமான்னு கதிர் கேட்க, உட்காரு அப்படின்னு கட்டில்ல பக்கத்து எடுத்து தட்டி காட்டுறாங்க ராஜி. கதிர் ரொம்பவே டயர்டா இருக்காரு. உட்காந்து அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. ஆமா இன்னைக்கு 10 மணிக்கு வருவேன்னு சொன்ன, வேலை முடிய லேட் ஆயிடுச்சா அப்படின்னு ராஜி கேட்க, வேலையெல்லாம் 10 மணிக்கு முடிஞ்சிருச்சு, வழியில என் ஃப்ரெண்டை பார்த்தேன்,
அதான் அவன் கூட கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு கடைக்கு போய் 2 பரோட்டா சாப்பிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ அப்ப நீ வீட்டில் சாப்பிட மாட்டியான்னு ராஜி கேட்குறாங்க. அத்தை உனக்கு சாப்பாடு வேற எடுத்து வச்சிருந்தாங்களேன்னு ராஜி சொல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு அம்மாவுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜுக்குள்ளர கொஞ்சம் கோபம் வருது. அம்மா கிட்ட சொல்லுவான், என்கிட்ட சொல்ல மாட்டானா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு கதிர். ஆஹா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ராஜு கதிரோட முகத்தை பார்த்துட்டு, ஆமாம் நீ டயர்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு கதிர் சொல்ல, தூக்கம் எதுவும் வருதான்னு கேட்குறாங்க ராஜி. இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க ராஜி. என்ன விஷயம்னு கதிர் கேட்க, இரு அப்படின்னு அவங்க தலைவாணி கடையில இருந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த அப்படின்னு நீட்டுறாங்க ராஜி. என்ன அப்படின்னு அவரு கேட்க, இந்த விளம்பரத்தை கொஞ்சம் பாரு, டான்ஸ் ஷோ சென்னையில நடக்குது, வின் பண்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசாம், செம்ம இல்லைன்னு கேக்குறாங்க ராஜி. செம்மதான், ஆனா ஏன் எப்ப பார்த்தாலும் டான்ஸ் போட்டின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் கேட்க, வேற என்ன போட்டி வைக்கணுமான்னு ராஜி கேக்குறாங்க. இந்த நல்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் போட்டி வைக்கலாம்ல, சண்டை போடுறவன் இந்த மாதிரி எல்லாம், அப்படி இருந்தா நாங்களும் போய் கலந்துக்குவோம் இல்லைங்கிறாரு கதிர். அது சரி, நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கட்டுமா, சொல்லு கலந்துக்கட்டுமா அப்படின்னு ராஜி கேட்க, கதிர் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ள, நான் 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வச்சிருந்தேன்ல, அதை இப்ப 10 லட்சமா குறைச்சிட்டேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், இம்புட்டு பணம் போதுங்கிற கான்பிடென்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கிரவுண்ட்ல ராஜி கிட்ட பேசிட்டு இருந்தது கதிருக்கு ஞாபகம் வருது. ஆமா, திடீர்னு ஏன் இதுல எல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கதிர் கேட்க, திறமை இருக்கு, அந்த திறமைய யூஸ் பண்ணி வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஜெயிக்கலான்னு நினைச்சேங்கிறாங்க ராஜி. அது மட்டும்தான் காரணமான கதிர் கேட்க, ஆமான்றாங்க அவங்க, வேற எந்த காரணமும் இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, வேற என்ன காரணம் இருக்குன்றாங்க ராஜி. 10 லட்சம் ரூபா பிரைஸ்ன்னு போட்டிருக்காங்களே, அது காரணம் இல்லையான்னு கேக்குறாரு கதிர். அதுவும் ஒரு காரணம் தாங்கிறாங்க ராஜி. உனக்கு ஏதாவது பண தேவை இருக்கா என்ன அப்படின்னு கதிர் கேட்க, எனக்கெல்லாம் இல்ல, ஆனா வர்ற காசை எதுக்கு விடணும், 10 லட்சம் ரூபாய் என்ன சாதாரண விஷயமா, அந்த பணம் இருந்தா என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. ராஜிய கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு கதிர். நான் கலந்துக்கவா ப்ளீஸ் அப்படின்னு ராஜி கேட்க, கொஞ்ச நேரம் யோசிக்கிற கதிர் வேண்டான்னு பட்டுன்னு. இத ராஜு துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு வேண்டாம் அப்படின்னு ராஜு பதறி போய் கேட்க, காம்படிஷன்லாம் வேண்டாம் விடுன்னு எழுந்திருக்கிறாரு கதிர். ஏய் எதுக்கு வேண்டான்னு சொல்ற, காரணத்தை சொல்லுங்கிறாங்க ராஜி. ஏற்கனவே போலீஸ் வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, இப்போதைக்கு அது போதும் அப்படின்னு கதிர் சொல்ல, என்னால 2லயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியுங்கிறாங்க ராஜி. உன்னால முடியாதுன்னு நானும் சொல்லல, இப்போதைக்கு இது வேணான்னு தான் சொல்றேங்கிறாரு கதிர். ராஜிக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏய் நில்லு, இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டு இருக்கேங்கிறாங்க ராஜி. கையில துண்டோட ரிஃப்ரெஷ் ஆக கிளம்பின கதிர், நாம தான் பேசி முடிச்சிட்டோமேங்கிறாரு. முன்னெல்லாம் உனக்கு தோன்றத பண்ணு, உன் இஷ்டத்துக்கு இருன்னு சொல்லுவேன்னு ராஜி கேட்க, இப்பவும் அதை தான் சொல்றேன், வேற எல்லா விஷயத்துக்கும் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணு, உன் இஷ்டத்துக்கு இரு, ஆனா இந்த விஷயம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன கொஞ்சம் பேச விடுங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எத்தனை வாட்டி எப்படி கேட்டாலும் இந்த ஷோவில் நீ கலந்துக்க கூடாது, நான் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு கதிர் ரிஃப்ரெஷ் ஆக கிளம்ப, ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு ராஜி கூப்பிட கதிர் திரும்பி பார்க்காம போயிட, ஷோ அப்படின்னு சங்கடமா நிற்கிறாங்க ராஜி. மறுநாள் பொழுது விடியுது. கிரவுண்ட்ல கதிரும் ராஜியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ ராஜி, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சூப்பர் சூப்பர் ராஜி, இன்னும் வேகமா ஓடு, கமான், சூப்பர் ராஜி, கமான் கமான் அப்படின்னு ஸ்டாப் வாட்சை கையில பிடிச்சிட்டு கதிர் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க. ராஜி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்துல நின்னுட, சூப்பர் ராஜி, எக்ஸலண்ட், சூப்பரா ஓடுன்னு கிளாப் பண்றாரு. சூப்பர் ராஜி, இங்க பாரு, இத்தனை நாள் நீ ஓடினதுல இதுதான் உன்னோட பெஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிற ராஜி கிட்ட ஸ்டாப் வாட்சை காட்ட 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிற ராஜி, சரி அடுத்த ரவுண்டு ஓடலாமான்னு கேட்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா ஓடலாங்கிறாரு கதிர். இல்ல எனக்கு நல்ல எனர்ஜியா இருக்கு, போலாமா அப்படின்னு ராஜி சொல்ல, இருக்கட்டும், அதுக்காக தொடர்ந்தெல்லாம் ஓடக்கூடாது, வா கொஞ்ச நேரம் உட்காரலாம், வா உட்காருன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க ஒரு கான்கிரீட் பெஞ்சில் அவரு உட்கார, கூடவே ராஜியும் உட்காடுறாங்க. கதிர் தண்ணியை கொடுக்க தேங்க்ஸ்னு வாங்கி குடிச்சுக்கிறாங்க. சரி போலாமான்னு அவங்க கேட்க, என்ன
திடீர்னு வழக்கத்துக்கு மாறா நீ ரொம்ப உற்சாகமா இருக்க அப்படின்னு கேட்க சும்மா தாங்கிறாங்க ராஜி. இல்லையே வேற என்னமோ இருக்கே அப்படின்னு கதிர் கேட்க வேற ஒண்ணும் இல்ல, எனக்காக நீ கஷ்டப்பட்டு காலையிலேயே எழுந்து வர்ற, நான் ஓடலனாலோ பிராக்டிஸ் பண்ணலனாலோ நீ ஃபீல் பண்ற, அதுவும் இல்லாம அப்படின்னு ஏதோ கேட்க வந்துட்டு தயங்குற ராஜி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த டான்ஸ் ஷோவுக்கு போகட்டுமான்னு கேட்குறாங்க. கதிர் அமைதியாக உட்காந்துருக்க. ப்ளீஸ் போகட்டுமா அப்படின்னு ராஜி கேட்க, நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு வச்சுக்கோயேன், இப்போ ஏதோ ஒரு பெண்ணோ ஜாமெட்ரி பாக்ஸோ வாங்க வேண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை எடுத்த உடனே எல்லாம் கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு, ஏன் சில சமயம் சொல்லாத வேலை கூட செய்வேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வேணுங்கிறது கிடைக்கும். நீ பண்ணுறதும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. இந்த டான்ஸ் ஷோலாம் வேணான்னு நேத்தே நம்ம முடிவு பண்ணோம்ல அப்படின்னு கதிர் சொல்ல, என்னமோ நான் அதில் கலந்துக்கிட்டா ஜெயிப்பேன்னு தோணுதுங்கிறாங்க ராஜி. நீ ஜெயிக்க மாட்டேன்னு யார் சொன்னா? அதை விட பெரிய ஷோ நடந்தாலும் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கதிர் ஆமோதிக்க, சரி அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறாங்க ராஜி. அதை யார் நடத்துறாங்க, எங்க நடக்க போகுதுன்னு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாம இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, விசாரிக்கலாங்கிறாங்க ராஜி. வீட்டுல இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்ல, அதுக்குள்ள நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ராஜி அவசரமா சொல்ல, ராஜி எனக்கு நீ போறது பிடிக்கல, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறாரு கதிர். நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன்னு ராஜி சொல்ல, வேண்டாம் ராஜி, இப்ப அந்த டான்ஸ் ஷோ எல்லாம் வேண்டாம், இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கதிர் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. ராஜி அப்செட்டா உட்காந்துருக்க. இதோ பாரு நான் ஒன்று கேட்க வாங்குறாரு. என்ன அப்படின்னு காத்து போன பலூன் மாதிரி கேட்க, உனக்கு நிஜமாவே போலீஸ் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறாரு கதிர். ஏன் கேட்குறேன்னு ராஜி கேட்க, இல்லை சொல்லு அப்படின்னு கதிர் மறுபடியும் கேட்க, அதான் என் லட்சியமேங்கிறாங்க ராஜி. நிஜமா தான் சொல்றியா இல்லை நான் கேட்குறேங்கிறதுக்காக சொல்றியா அப்படின்னு கதிர் கேட்க, நிஜமா தான் சொல்றேங்கிறாங்க ராஜி. நீ போலீஸ் ஆகணும்னு நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்தலைல்ல அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்க, இல்லையே என்னதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க ராஜி. தினமும் காலையில் வேண்டா வெறுப்பால நீ என் கூட ப்ராக்டிஸ் வரலல்ல அப்படின்னு அவர் கேட்க, இல்லை இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குறாங்கிறாங்க ராஜி. கேட்கணும்னு தோணுச்சுன்னு அவர் சொல்ல, போலீஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியா அப்ப அதுல மட்டும் கவனத்தை செலுத்து, எதுக்கு அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு வைக்கிற அப்படின்னு கதிர் கேட்க, அது இல்ல அது வந்துன்னு ராஜி தயங்கிட்டு இருக்க. இங்க பாரு, டான்ஸ் எப்ப வேணா ஆடிக்கலாம், எந்த வயசுல வேணாலும் ஆடிக்கலாம், ஆனா போலீஸ் ஆகிறது அப்படிலாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு, அதுக்குள்ள நீ எக்ஸாம் எழுதணும், பிசிக்கல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இப்படி டான்ஸ் பாட்டுன்னு உன்னோட கவனத்தை சிதறடிச்சா அப்புறம் போலீஸ் கனவு கனவாவே போயிடும் அப்படின்னு கதிர் சொல்ல, கன்வின்ஸ் ஆகாத ராஜி. இல்ல இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்க, இங்க பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், முதல்ல நீ போலீஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், புரியுதான்னு கேக்குறாரு கதிர். சரி இன்னொரு ரவுண்டு ஓடுறேன்னு சொன்னில, ஓடலாமான்னு கதிர் கேட்க, இல்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடுறேங்கிறாங்க ராஜி. சரி நாங்க வெயிட் பண்றேன்னு கதிர் எழுந்து போயிட, ராஜி சலிப்பும் சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. கோமதி பூஜை சாமான்லாம் தொடச்சிட்டு இருக்க, மயிலு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தொடச்சாலே புழுதி இருக்காது, இப்ப தினம் தினம் சுத்தம் பண்றோம், ஆனாலும் ஒரு வாளி தூசி இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, அது ஒன்றும் இல்லத்த, பக்கத்துல வீடு கட்டுறாங்கல்ல அங்க இருந்து வர்ற தூசி தான் எல்லாம் அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமாமா அவங்களும் வீடு கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்பதான் முடிப்பாங்களோ தெரியலன்னு புலம்புறாங்க. பாண்டியன் அடிப்பட்ட காலோட மெல்ல நடந்து வந்து பூஜை ரூம் கதவை பிடிச்சிக்கிட்டு கோமதின்னு கூப்பிட ஆன்னு திரும்புறாங்க. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வையங்கிறாரு. இதோ கொண்டு வரேங்க அப்படிங்கிற கோமதி, மயில நீ தொடச்சிக்கிட்டே இரு நான் வந்துடுறேன்னு அங்கேருந்து போறாங்க. ஹால் சோஃபாவில் பாண்டியனும் கோமதியும் உட்காந்துருக்க, சரவணன் இன்னொரு சேர்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. டேய் சரவணன்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. காலையில நல்ல தம்பி என்ன ஃபோன் பண்ணாருடா, அவர் வீட்டுல ஏதோ விசேஷமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன விசேஷங்கன்னு ஆர்வமா கேக்குறாங்க கோமதி. என்ன விசேஷமா, அதெல்லாம் நான் கேட்டுக்கிடல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க ஒருத்தங்க விசேஷம்னு சொன்னா அது என்ன விசேஷம்னு கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க கோமதி. டேய் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண போறேன், வியாபாரம் பண்ண என்ன தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா பத்தலையா, சும்மா இருக்க மாட்டியா நீன்னு கோமதி கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பக்கமா மயிலு வர்றாங்க. இலை சரவணான்னு கூப்பிட மறுபடியும் அப்பாங்கிறாரு. நீ கடைக்கு போகும்போது மறக்காம அவர்கிட்ட போய் லிஸ்ட்டை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, சரவணன் சரிங்கப்பாங்கிறாரு. அப்போ அங்க நிக்கிற மயிலை பார்த்துட்டு, மயிலு வந்துட்டியா, சுத்தம் பண்ணிட்டியாமான்னு கேக்குறாங்க கோமதி. சுத்தம் பண்ணிட்டேன் தன்னு மயிலு சொல்ல, சரி அப்படியே கோச்சிக்காம பின்னாடி 4 பாத்திரம் கிடக்கு அதையும் தேய்ச்சிட்டு வந்துருங்கிறாங்க.
சரிங்க தன்னு மயில திரும்ப. ஏண்டா சரவணா, அந்த வயல் விற்கிற விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, என்னாச்சுங்கிறாரு பாண்டியன். 2 போன மயிலு அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. இல்லப்பா, 2 3 பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா முடிவா எதுவுமே அவங்க சொல்லல அப்படின்னு சரவணன் சொல்ல, ஓ எப்பத்தான் சொல்லுவாங்களாங்கிறாரு பாண்டியன். ஒருத்தர் இன்னைக்கு சாயங்காலம் சொல்றேன்னு சொல்லியிருக்காருப்பா. மற்றவங்கள பற்றி எதுவும் தெரியலன்னு சரவணன் சொல்ல, டேய் நமக்கு ரொம்ப டைம் இல்லடா, சட்டப்புட்டுன்னு வித்தாகணும்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு வேகமாக தலையாடுறாரு சரவணன். ஏங்க, அவசரப்பட்டு வந்த விலைக்கு விற்க முடியுமா? நல்ல விலை வந்ததுக்கு அப்புறம் தானே விற்க முடியும் அப்படின்னு கோமதி கேட்க, அப்படின்னு பாண்டியன் ஏதோ யோசிச்சு சொல்லிட்டு இருக்க, அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா, நல்ல விலைக்கு கொடுத்துடலாமாங்கிறாரு சரவணன். இதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்க மயிலு, இதை இப்படியே விட்டா சரிப்படாது, நாம ஏதாவது பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறவங்க மெதுவா வர்றாங்க கோமதி கிட்ட. அவங்க ஏமாமான்னு கூப்பிட என்னம்மான்னு நிமிர்றாரு பாண்டியன். அந்த வயல்னு சொன்னீங்களே, அது எம்பிட்டு காசுக்கு போகுங்கிறாங்க மயிலு. என்னடா இந்த புள்ள இந்த கேள்வி கேட்குதுன்னு பாண்டியன் பார்க்க, கோமதியை அப்படியே பார்க்க, மயிலு உன்னோட ஆட்டத்தை இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியாங்கிற மாதிரி சரவணன் பார்க்குறாரு. ஏன் கேட்குற, நீ எதுவும் வாங்க போறியாங்கிறாங்க கோமதி. இல்லை இல்லை அத்தை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படின்னு கோமதி தலையாட்டுறாங்க. ஏன்பா மயிலு, நாம என்ன ஏக்கர் கணக்குலையா வயல் வச்சிருக்கோம்? மொத்தத்துக்கே 2.5 குழி தான்ப்பா, விற்கணுமான்னு யோசனை தான். இப்போ என்ன சிக்கல்னா, செந்திலோட கடனை அடைக்கிறதுக்கும் அப்புறம் கதிர் டிராவல்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவனுக்கும் பணம் அவசரமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க மயிலு. இவளுக்கு இதெல்லாம் அவசியமான்ற மாதிரி சரவணன் பார்த்துட்டு இருக்க, அதனால தான் அதை விற்கிறதுக்கு முடிவு பண்ணேன். என்ன, நாம அவசரத்துக்குன்னு விற்கிறப்ப 1 லட்சம் 2 லட்சம் குறையும், அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படின்னு மயில தலையாட்டிட்டு நிக்கிறாங்க. ஏண்டா புரோக்கர் கிட்ட எதுவும் சொல்லி வைக்கணுமான்னு சரவணன் கிட்ட கேட்கிறாரு. அப்பா இல்லப்பா, அப்புறம் அவருக்கு வேற நம்ம கமிஷன் கொடுக்க வேண்டி இருக்கும், நாமளே பார்த்துக்கலாம்ப்பாங்கிறாரு சரவணன். அதுவும் சரிதான்டா அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்க, மயிலு மறுபடியும் மாமா கேட்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிக்க, கோமதியும் சரவணனும் ஒட்டுக்க மயில பார்க்குறாங்க. அந்த வயல்ல இவங்களுக்கும் பங்கு இருக்கா மாமான்னு மயிலு கேட்டுட, பாண்டியன் சரவணன் கோமதி 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. சரவணன் எரிக்கிற மாதிரி பார்க்கறத பார்த்து, இல்ல 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 மாமா, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு கேட்க, பாண்டியன் பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு. இல்ல, எங்க வீட்டுல எது பண்ணாலும் எனக்கும் சுடருக்கும் சமமா தான் பண்ணுவாங்க, அந்த பழக்கம் நம்ம வீட்டுல இல்லையோன்னு கேட்டேன் அப்படின்னு மயிலு தான் நினைச்சத இன்டைரக்டா சொல்லி முடிச்சிடுறாங்க. சரவணன் கோவமா எழுந்திருச்சு, மயிலு என்ன பேசுற நீன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நான் என்ன தப்பா அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க, டே 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 இருடா, அந்த புள்ள மயிலு என்கிட்ட தானே கேள்வி கேட்டுச்சு, நானே பதில் சொல்லிக்கிறேங்கிறாரு பாண்டியன். அப்பா அப்பா அதுக்கு இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, உட்காருடா உட்காருன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அப்படிங்கிற சரவணன் மயில ஒரு முறை முறைக்கிறாரு. அவரு உட்கார்ந்துக்க, ஏமாமா நான் எதுவும் தப்பா கேட்டுட்டனோ அப்படின்னு மயில அவங்க நாடகத்தை நடத்த, சேச்சா நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்லப்பா, இங்க பாருப்பா, நானுமே எதை பண்ணினாலும் 4 பிள்ளைங்களையும் சமமா தான்ப்பா பார்ப்பேன், எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனைகளையும் பிள்ளைகளுக்கு பாரபட்சமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலு சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிற நீங்கிற மாதிரி சரவணன் பார்க்குறாரு. உனக்கே நல்லா தெரியும், இப்போ செந்திலுக்கும் கதிருக்கும் அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால தான் வயலை விற்று பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதுக்காக சரவணனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்லாம் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்கெல்லாம் இல்லை மாமான்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க மயிலு. இங்கே பாருப்பா மயிலு, மாமா முறையா சரவணனுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, என்னப்பா நீங்க தேவையில்லாம இவளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் குறுக்க பூந்து கேட்கிறாரு. டேய் தேவையான விளக்கம் தான்டா, இலை அந்த புள்ள கேட்கறது நியாயம் தானேடா, ஏன்பா மயிலு நீ ஒன்னும் பயப்படாதங்கிறாரு பாண்டியன். ஐயோ மாமா பயப்படலாம் ஒன்னும் இல்ல மாமா, நான் சும்மா கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறாங்க மயிலு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மயிலு, சரியத்த நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. டேய் அப்படின்னு கூப்பிட சரவணன் பார்க்குறாரு. அந்த லிஸ்ட்டை மறந்துடாத, மறக்காம வாங்கிட்டு கடைக்கு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லை மறக்கலப்பாங்கிறாரு சரவணன். சரவணன் ஒரு மாதிரி தவிப்புல இருக்க, கோமதி இன்னொரு மாதிரி தவிப்புல இருக்காங்க. மயிலு பேக் சைட்ல பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இருக்க, கோமதி அங்க வர்றாங்க. உடனே கையை கழுவிட்டு முந்தானையில தொடச்சிக்கிட்டு, அத்தை பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிட்டேன், வேற ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறாங்க. ஏன் மயிலு வீட்டையும் பிரிச்சு சொத்தையும் பிரிச்சிடலாமாங்கிறாங்க கோமதி. அத்தை அப்படின்னு மயிலு பார்க்க, என்னம்மா
புருஷன் மேல ஓவர் அக்கறையா இருக்க, என்னமோ உங்க புருஷனை நாங்க ஏமாத்துற மாதிரி பாஞ்சிக்கிட்டு வர்ற அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ ஏதோ சந்தேகத்துல தான் கேட்டேன் அத்தை அப்படின்னு மயிலு சொல்ல கோமதி நம்பல. நல்லா இருக்குமா உன் சந்தேகம்? அவர் மேல சந்தேகப்படுவியான்னு கேக்குறாங்க கோமதி. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தைன்னு மயிலு சொல்ல, அவர் மாதிரி நியாயஸ்தேன் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல, தெரியும் அத்தைங்கிறாங்க மயிலு. நல்லா கேட்டா பாரு, இங்க பாரு, யாருக்கு என்ன செய்யணும் எப்ப செய்யணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு, சாரிங்க அத்தை, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, மாமாவும் தப்பா நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு மயிலு கேட்க, இங்க பாரு, யாரும் உன்னை தப்பா நினைக்கல, நீ எங்களை தப்பா நினைக்காம இருந்தா சரி அப்படின்னு கோமதி சொல்ல, பாவமா முகத்தை வச்சுட்டு சரின்னு தலையாடுறாங்க மயிலு. ஐயோ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானே நெத்தியில அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போறாங்க கோமதி. ஆனா ஒண்ணு, மயிலு ரொம்பவே ஸ்பெஷல் தான். சாதாரணமா சீரியல் வில்லிங் எல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு முகமும் அவங்க போனதுக்கு அப்புறம் வில்ல முகத்தையும் காட்டுவாங்க. ஆனா மயிலு எப்பவுமே அந்த பரிதவிப்பு பாவம் அப்பாவி முகத்தோடயே தான் இருக்காங்க. ராஜி சோஃபால உட்காந்துட்டு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்க, கோமதியும் மயிலும் கிச்சனுக்கான வேலையை டைனிங் டேபிள்ல உட்காந்து பாக்குறாங்க. மயிலு கேரட்டை கட் பண்ணிட்டு இருக்க, ஒரு பிளேட்ல கொஞ்சம் கேரட் இருக்க, இன்னொரு பிளேட்ல ரெண்டு கேரட் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அதை பாக்குற கோமதி, என்ன மயிலு 2 கேரட்டை தனியா எடுத்து வச்சிருக்க, உனக்கும் சரவணனுக்குமா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டு விடுறாங்க. ஆஹா இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு கேட்குறாங்க மயிலு. இல்லை, சொத்தை பிரிக்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பிரிக்க தொடங்கிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு கோமதி. வாழைப்பழம் இல்லை, வரமிளகாயிலேயே ஊசியை குத்திடுறாங்க. திடுக்கிட்டு போற மயிலு, அத்தை ஏன் அத்தை அப்படி பேசுறீங்க, நான் சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லல, ஏதோ சும்மா தான் மாமா கிட்ட கேட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, புரியுது மயிலு, நானும் சும்மா தான் கேட்டேன், நீ வேலையை பாரு அப்படின்னு வெடுக்குன்னு சொல்றாங்க கோமதி. அடேங்கப்பா, அப்பாவின்னு நினைச்ச கோமதி அதிரடியா இறங்கி அடிக்கிறாங்களே. அப்போ பாண்டியன் ரூம்குள்ள இருந்து வர, ஏங்க டிஃபன் எடுத்து வைக்கட்டுமான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு பாண்டியன். ராஜி ஒரே பரபரப்பா எழுந்து நிக்கிறாங்க. மாமா அப்படின்னு ராஜு கூப்பிட, என்னப்பா உட்காருப்பா, ஏன் நின்னுட்டு இருக்க, உட்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ராஜி உட்காருறாங்க. பாண்டியன் ஒரு லேசான கால்வலியோட அணைத்துக்கிட்டு உட்கார்றவரு, ஏன்பா ராஜி பேப்பர் கொடுப்பான்னு கேக்குறாரு. ஆமா இது நேத்து பேப்பர் மாமாங்கிறாங்க ராஜி. என்னது நேத்து பேப்பரா, நேத்து பேப்பரை எதுக்குப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கேட்க, அது வந்து மாமா அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க, ஆர்வமா மயிலு பார்க்க, இவ ஏதாவது அடுத்த 7:30 கூட்ட போறாளான்னு கோமதி பாக்குறாங்க. மாமா அது வந்து அப்படிங்கிற ராஜு தயங்கிக்கிட்டே எழுந்து, மாமா அது அப்படின்னு கையில இருக்க பேப்பரை கொடுக்க, என்னப்பான்னு கேக்குறாரு பாண்டியன். இத பாருங்க மாமா அப்படின்னு ராஜு சொல்ல, KNQ மீடியா பெருமையுடன் வழங்கும் மாபெரும் டான்ஸ் ஷோ வெற்றியாளருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்றத அவரும் பாக்குறாரு. மாமா நான் இதுல கலந்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்லி முடிச்சுட, பாண்டியன் அப்படியே நிமிர்ந்து பாக்குறாரு. வெஜிடபிள் சாப் பண்ணிட்டு இருந்த கோமதியும் அப்படியே பாக்குறாங்க. மயிலும் அப்படியே கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி எழுந்திருக்க கூடவே மயிலும் எழுந்து நிற்கிறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட வர மயிலும் கூடவே வர்றாங்க. பாண்டியன் மறுபடியும் பேப்பரை பார்த்துட்டு, ஏன்பா எனக்கு ஒன்றும் புரியல, எதுல கலந்துக்க போறேன்னு கேட்குறாரு. கோமதியின் பேப்பரை எட்டி பார்த்துட்டு, எதுலம்மா கலந்துக்க போறேன்னு கேட்குறாங்க. கொடுங்க ஏங்க கொடுங்கன்னு கோமதி கையை நீட்டி பேப்பரை வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, டான்ஸ் போட்டிலையான்னு கோமதி கேட்க, அப்படின்னு மேலே கீழேயுமா வேகமா தலையாட்டுறாங்க ராஜி. இது நான் உங்ககிட்ட காட்டின அந்த விளம்பரம் தானே? ஓ இதுல கலந்துக்கலான்னு முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி. ஓஹோ நீதான் இது பின்னாடி இருக்கியா அப்படின்னு கோமதி கேட்க, மயிலு ஆன்னு பாக்குறாங்க. முன்னெல்லாம் மீனா தான் ஏதாவது அப்பப்போ உன்னை சொல்லி இவளை தூண்டி விடுவா, இப்ப நீ தூண்டி விட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லாத, நான் ஏதோ சும்மாதான் ராஜிக்கிட்ட காட்டினேன், ஆனா அவ இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாதத்த அப்படின்னு மயிலு பதற. ஏய் கொஞ்சம் பொறு அப்படிங்கிற பாண்டியன் ராஜிக்கிட்ட திரும்பி, ஏன்பா ராஜி இந்த போட்டி சென்னையில நடக்குதுன்னு போட்டிருக்கு, ஓ நீ அங்க போய் கலந்துக்கலாம் நினைச்சிருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா மாமாங்கிறாங்க ராஜி. ஏய் நல்லா இருக்குடி, ரொம்பவே நல்லா இருக்கு. ஏய் முதல்ல அம்பா சமுத்திரத்துல ஆடின, அங்க உனக்கு பைக் கிடைச்சது, அந்த தைரியத்துல இப்ப சென்னைக்கு போய் ஆடுறேன்னு சொல்றியா, அடுத்தது எங்க பாம்பேயா டெல்லியா எங்க அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை நான் இங்க மட்டும்தான் அத்தை ஆட போறேன்,
அப்படின்னு ராஜு சொல்ல அப்படிங்கிற மாதிரி கோமதி பாத்துக்கிட்டு இருக்க. பாண்டியனும் பாக்குறாரு. சும்மாவே உன் வீட்டுல எப்பன்னு இருக்காங்க, இதுல வேற ஊரா உன்னை ஆட விட்டா விளங்கிரும். உங்க அப்பனும் சித்தப்பனும் வாசல்ல வந்து நின்னு காரி துப்புவாங்கங்கிறாங்க கோமதி. அத்தை, அவங்க எல்லாம் நமக்கு எதுக்கு, இதுல முதல் பரிசு 10 லட்சம் ரூபாயா அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் என்னப்பா உன் அத்தை என்ன சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதான் என்ன தலையாடுறாங்க கோமதி. 10 லட்சம் ரூபா கிடைக்கும்னு சொன்ன உடனே நீ போய் ஆடணும்னு அனுப்பி வச்சிடணும்னு நினைச்சியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது மாமா அப்படின்னு ராஜு தயங்கிட்டு இருக்க. என்னப்பா யோசிக்கிற, இதோ பாருப்பா ராஜி, நல்லா படிச்சு உனக்கு பிடிச்ச போலீஸ் வேலைக்கு போற வழியை பாரு. அதை விட்டுட்டு எதுக்குப்பா நமக்கு இந்த ஆட்டம் பாட்டம்லாம், சும்மா ஏதாவது யோசிக்காம படிக்கிற வேலையை மட்டும் பாருப்பா அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க. மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு தயங்கி நின்றுட்டு இருக்காங்க ராஜி. கோமதி கிச்சன்ல எதையோ கட் பண்ணிட்டு இருக்க. அம்மான்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க அரசி. ஏய் கொஞ்சம் தேங்காய் திருவி கொடு அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா நான் வெளியே போறேம்மா அப்படின்னு அரசி சொல்ல, வெளியே வா எங்கன்னு கேக்குறாங்க கோமதி. என் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு அரசி சொல்ல, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படின்னு கோமதி கேட்க, சுபாஷினி வீட்டுக்கு அப்படின்னு அரசி சொல்றாங்க. இப்ப எதுக்குடி திடீர்னு கோமதி அழுத்துக்க, அம்மா வீட்டுல எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா அப்படின்னு அரசி சொல்ல, போர் அடிச்சா எனக்கு தேங்காயை திருவி கொடு, இல்ல காயெல்லாம் வெட்டி கொடு, போர் போயிடுங்கிறாங்க கோமதி. அம்மா அப்படின்னு அரசி கூப்பிட, ஏய் வீட்டை விட்டெல்லாம் எங்கேயும் போகாத இருடி அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா நீ தானேம்மா வீட்லயே அடைஞ்சு கிடக்குற, எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்ன அப்படின்னு அரசி கேட்க, அது அப்போ, இப்ப நான் மனசு மாறிட்டேன், வா வந்து வேலையை பாருங்கிறாங்க கோமதி. ஏன் அப்படின்னு அரசி கேட்க, முதல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவ, அடுத்து நீயும் சென்னைக்கு டான்ஸ் ஆட போகணும்னு சொல்லுவ அப்படின்னு கோமதி சொல்ல, சென்னைக்கா நானா, அட ஏமா எனக்கு டான்ஸ் எல்லாம் வரவே வராதுமா அப்படின்னு அரசி சொல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம் வீட்லயே இருங்கிறாங்க கோமதி. நீ இப்படிதான் மாத்தி மாத்தி ஏதாச்சும் பேசுவ, நான் அப்பா கிட்டயே கேட்டுக்கிறேன்னு வெளியே போறாங்க அரசி. என்ன மீறி அந்த மனுஷங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போயிருவியா நீ, இதோ வர்றேன் இரு அப்படிங்கிறவங்க இரு வர்றேன்னு வடசட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாண்டியன் ரூம்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க. அப்பான்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க அரசி. அரசி வாப்பா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பா நான் வெளியே போயிட்டு வர்றேன்பாங்கிறாங்க அரசி. போயிட்டு வாங்குறாரு அவரு. அப்படின்னு அரசி சந்தோஷமா திரும்ப, ஏங்க வெளியில போறேன்னு சொல்றா, எங்க போறான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கோமதி சொல்லி கொடுக்க, எங்கப்பா போறேன்னு கேட்கிறாரு பாண்டியன். ஃப்ரெண்டு வீட்டுக்குப்பான்னு சொல்ல பேப்பரை மடிச்சு வச்சுட்டு, ஏய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுதாம்டிங்கிறாரு. ஏங்க அதை தான் என்கிட்டையும் சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்புறம் எதுக்கு நீ வேற தனியா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவ அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன், லூசா நீன்னு கேட்கிறாரு கோமதியை பார்த்து. ஐயோ அப்பா கிட்டையும் பிள்ளைகிட்டையும் பேசுறதுக்கு தலையை எங்கேயாவது கொண்டு போய் முட்டிக்கலான்னு இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் என்ன உன் பிரச்சனைங்கிறாரு பாண்டியன். ஏங்க இவளை பேசாம வீட்டுல இருக்க சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் வெளியில போயிட்டு வந்தா என்ன வாங்குறாரு பாண்டியன். அப்படின்னு அரசியும் தலையாட்டிட்டு இருக்க. தேவையில்லாம தெருவுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சமையல் கட்டுல வச்சு வேற என்னமோ காரணம் சொன்னியேங்கிறாங்க அரசி. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பா நீங்க யாராவது ஏதாவது கேட்டா அவங்க வாயை அடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்கல்ல, அப்புறம் என்னவான்னு கேக்குறாங்க அரசி. தானே அப்புறம் என்னங்கிறாரு பாண்டியனும். ஐயோ இருந்தாலும் எதுக்கு வெளியில போகணும், தேவையில்லாம ஊர் வாயில விழணுமா அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் ஊரை தூக்கி குப்பையில போடு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொல்லுது, போயிட்டு வரட்டும் நீ போயிட்டு வாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்களோட தாடையை பிடிச்சி தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு அரசி ஓடுறாங்க. ஏங்க உடனே தேங்க்ஸ் பான்னு சொல்லிடுவா, இவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்க அவளுக்கு அப்படின்னு கோமதி ஒரு ஆட்டம் ஆடி காமிக்கிறாங்க. ஏய் செல்லம் கொடுக்கறனா செல்லம் அவளுக்கு, என்னடி நீ புரியாம பேசிட்டு இருக்கிற, பாவம் அரசி ஏற்கனவே 1008 விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்குது, இதுக்கு இடையில வீட்டுக்குள்ளேயே வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு சொன்னா அப்புறம் அந்த புள்ள என்ன நினைக்கும் நம்மளை பத்தி, அப்பா அம்மா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்கன்னு நினைக்காதா, விடுறி போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற பாண்டியன் மறுபடியும் பேப்பர் கையில எடுத்துடுறாரு. சரிங்க அவ விஷயத்துல சரியாதான் சொல்றீங்க, ஆனா இதே மாதிரி காரணம் சொல்லி ராஜிய சென்னைக்கு அனுப்பி வச்சிடாதீங்க புரியுதா அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் ஒரு புரியாத பார்வையா கோமதிய பாக்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.